அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி 6 மாத குழந்தையிலேருந்து எல்லா வயசுக்கு குழந்தைங்களுக்கும் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஈஸியான பேபி ஃபுட்டு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு டைம் ரொம்ப கம்மி தான், அதோட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க. என்னோடய சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என்னோடய எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் 1 கப் தண்ணியை நல்லா சூடு பண்ணிக்கலாம். நான் இங்கே 1 ஸ்பூன் கேழ்வரகு மாவில் கொஞ்சம் தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் நல்லா கலந்து வச்சுருக்கேன் ஸ்பூனில். இதை இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடலாம். வேகட்டும் இந்த கேழ்வரகு மாவு. இப்போ பாருங்கள், இந்த கேழ்வரகு மாவு வந்து நல்லா வெந்துட்டு அதோட வாசனை நல்லா வருது. இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், இது வந்து நம்ம இந்த மாதிரி தண்ணியில் போட்டு கலந்து ஊற்றுறதுனால இந்த கட்டியெல்லாம் சேராது. நான் இங்கே வந்து வெல்லம் வந்து தண்ணியில் ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்கேன். டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதில் சேர்த்துடலாம். நான் வந்து வெல்லத்தை தண்ணியில் போட்டு கொஞ்சம் ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அதை வடிகட்டிட்டு அந்த தண்ணியை சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப்பு பால் சேர்த்துடலாம். பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம வந்து டேஸ்ட்டுக்கு வெல்லம் சேர்த்துருக்கோம். நீங்கள் வீட்டில் என்ன யூஸ் பண்ணுவீங்களோ இந்த மாதிரி சர்க்கரை இல்லை பனங்கற்கண்டு வெல்லம் எது வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 ஸ்பூன் அவல், ஒரு 3 மிளகு கிரைண்டிங் பண்ணி வச்சுருக்கேன். அதோட தேங்காய் 2 ஸ்பூன் துருவுனது அதையும் இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா கையில் அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். இதை வந்து நான் ஒரு தனியாக ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றதுக்கும் நான் தனியாக அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ. நீங்கள் வேணும்னா என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் செக் பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இது வந்து இப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பெரியவங்க சாப்பிடலாம். குழந்தைங்களுக்காக இதை நம்ம கொடுத்தோம்னா அவல் வந்து நல்ல தண்ணி தாக எடுக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் இது நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம தேங்காய், அவல், அப்புறம் மிளகு மிக்சரை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். மிளகு வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதோட அவல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொடுங்க. ஏன்னா அவல் சாப்பிட்டா நல்ல தண்ணி தாக எடுத்துகிட்டே இருக்கும். குழந்தைங்க எவ்வளோ தண்ணி குடிக்கிறாங்களோ அவ்வளோ நல்லது. விளையாடிட்டு இருந்தால் அவங்களுக்கு பசியும் எடுக்காது, தண்ணி தாகமும் எடுக்காது. நம்ம இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் செஞ்சு கொடுத்தா நல்ல அவல் சாப்பிட்டாங்கன்னா தண்ணி தாக எடுக்கும், அடிக்கடி தண்ணி குடிப்பாங்க. ரொம்ப நல்லது உடம்புக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த கேழ்வரகு மாவெல்லாம் நம்ம பழைய காலத்தில் ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது. இப்போ வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறதில்ல. இந்த மாதிரி நம்ம வெரைட்டியாக செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு நாளைக்கு ஒரு டிஷ் ரெடி பண்ணி கொடுங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு பாருங்கள், நல்லா கெட்டியாகிடுச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிடுறேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் ரிச்சியாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லைட்டாக நெய் வந்து சூடு பண்ணி ட்ரை ஃப்ரூட்ஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி லைட்டாக ஃப்ரை பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ரொம்ப சூப்பராக நல்ல வாசனையோடு இது ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி கொடுங்க. குழந்தைங்களுக்கு நம்ம ஒரே மாதிரி ரெசிபி கொடுத்தா அவங்களும் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம சமைச்சு கொடுத்தோம்னா அவங்களும் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லா வயசு குழந்தைங்களும் சாப்பிட்லாங்க. பெரிய பசங்களுக்கும் இதை செஞ்சு கொடுக்கலாம். ஸ்கூல் போகிறவங்களுக்கும் ஈவினிங் டைமில் கொடுத்தோம்னா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா டேஸ்டியாக இருக்கும். வேணும்னா நீங்கள் நெய்யில் ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.